So நம்ம last week real numbers topic பார்த்தோம். அதோட continuation தான் நம்ம இந்த week பார்க்க போறோம் from radical notation. So topic உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம அந்த amazing fact என்னன்னு பார்த்துடலாம். So maths is nothing without the four basic operations: addition, subtraction, multiplication and division. So இப்போ அதோட symbols அப்படின்னு பார்த்தோம்னா plus, minus, into or cross அப்படின்றது தெரியும். டிவிஷனுக்கு நம்மளுக்கு அந்த சிம்பிள் போடுவோம் தவிர we used to say that division symbol அப்படின்னு சொல்லுவோம். அதோட பேர் என்ன அப்படின்றத இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த சிம்பிள் டிவிஷன் சிம்பிள் தான். this symbol is division symbol. சோ இத வந்து obless அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். obless. சோ இதான் வந்துட்டு டிவிஷனோட சிம்பிள் நேம். ஆனா இது obless அப்படிங்கிறது வந்து ஸ்கூல் பசங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண டிஃபிகல்ட்டா இருக்குமோன்னு சொல்லிட்டு we call it as division symbol itself. சோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். So last week வந்து identifying the rational number on a number line அப்படின்றத பார்த்து அதோட முடிச்சோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா radical notation, fractional index. So radical notation, fractional index அப்படிங்கிறதுக்கு better understanding first thing, so radical notation இது வந்துட்டு எப்படி எந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னா r is equal to nth root of x அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். So r is equal to nth root of x அப்படிங்கிறதுல இந்த nth root இருக்கு இல்லையா, so this nth root of x. So r is equal to nth root of x. இதுல இந்த ரூட் இது வந்து ராடிக்கல்னு சொல்லுவோம். ராடிக்கல் அண்ட் இந்த எக்ஸ் என்னன்னு சொல்லுவோம்னா ராடிக்கன்ட் சொல்லுவோம். இது வந்து n வந்து ரூட் இண்டெக்ஸ். சோ இதுதான் இதோட பார்ட்ஸ். சோ இத வந்து இப்படி டிஃபைன் பண்றோம். சோ ராடிக்கல் நோட்டேஷன்ல இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த ராடிக்கல் ஃபார்ம்ல நம்ம இப்படி எக்ஸ்பிளைன் பண்றோம். அடுத்தது வந்து ஃபிராக்ஷனல் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, சோ இது வந்து ராடிக்கல் நோட்டேஷன். அடுத்து ஃபிராக்ஷனல் இண்டெக்ஸ் ஆர் அது இண்டெக்ஸ் நோட்டேஷன் அப்படிங்கறதும் நம்ம சொல்லலாம். சோ இதுதான் இத வந்து இப்படி ரெப்ரசென்ட் பண்றோம். r is equal to x to the power 1 by n அப்படிங்கிறது தான். சோ இப்போ நம்மளுக்கு வந்து இதுக்கு nth ரூட் அப்படின்றது பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன படிச்சிருப்பீங்கன்னா ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். சோ அந்த மாதிரி படிச்சுட்டு nth ரூட் அப்படிங்கறது இப்போ சோ ஒரு ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் பாக்குறது nth ரூட் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸியா இருக்கும். இப்போ இதுல நம்ம என்ன எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கோம், r is equal to nth root of x. சோ ஃபிராக்ஷனல் இண்டெக்ஸ்ல இந்த nth ரூட்ட பவர் 1 by n அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம். இதுல காம்ப்ளிகேட்டடே இல்ல. சோ இது எப்படி இருக்கும்னா r is equal to x அப்படியே ரீடைன் பண்ணிக்கணும் x. சோ ரூட் இப்போ வந்து நமக்கு ஸ்கொயர் ரூட் இருக்கு அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படின்னு எழுதுறோம்னா இது எப்படி எழுதலாம், 3 பவர் 1 by 2 அப்படின்னு எழுதுவோம். அதே மாதிரிதான் இப்போ nth ரூட் இருக்கிறதுனால x to the power 1 by n. This is called fractional index. So radical notation க்கும் index notation க்கும் இதான் பெரிய வித்தியாசம். So இத ரூட்டா எக்ஸ்பிரஸ் பண்ணா அது radical notation. Power 1 by n in terms of power வந்து in terms of fraction represent பண்ணா அது index notation or fractional index அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். So இந்த fractional index base பண்ணி we have further classifications. அடுத்த டேர்ம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா surd. 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 surd அப்படிங்கிறது என்னன்னா
It is the irrational root of a rational number. Okay, so irrational root of a rational number. Rational number நமக்கு என்னன்றது தெரியும். So அது என்ன irrational root? இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். root 2 எடுத்துக்கலாம், root 4 எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்துல எது third அப்படிங்கறத பார்க்கலாம். So நான் என்ன டெஃபினிஷன் சொன்னேன், irrational root of a rational number தான் third ன்னு டெஃபினிஷன் சொன்னேன். So இது ரெண்டுமே ரேஷனல் நம்பர், 2 ரேஷனல் நம்பர் தான், 4 ரேஷனல் நம்பர் தான். ஆனா root 2 root 2 தான் வச்சுக்க முடியும். ஆனா root 4 can be written as 2. So it cannot be further simplified in p by q form. அதனால இது வந்து irrational root of a rational number னு சொல்றோம். This is a third and this is not a third. So இதுதான் third ன்றது இவ்வளவுதான், very simple. So third, the best example will be root 2. Even root 3 நம்ம எடுத்துக்கலாம். The number which cannot be, இதே வந்துட்டு okay, root of 1 by 25 is a third அப்படின்னு கேட்டா root of 1 by 25 இது வந்து third அப்படிங்கிறது கேட்டா no, it is not a third, because இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 1 by 5 எழுதலாமா, root 25 is 5, so root 1 is 1, 1 by 5 எழுதலாம். So it is not a third. இந்த மாதிரி தான். இன்னும் for better understanding ஒரு டிப் மாதிரி என்னன்னா, இப்போ இந்த மாதிரி ரூட்ல வர perfect squares வந்து third கிடையாது. So ஒரு non perfect square நம்பர் வரும்போது அத வந்து நம்ம third அப்படின்றத சொல்லலாம். அவ்வளவுதான். So next one, இப்போ third பார்த்தாச்சு. There is something other one called as order of a third. So என்ன ஒரு இது இருந்தாலும் அதுக்கு order அப்படிங்கிறது இருக்கும். Order or power based on the terms. So order of a third. Order of a third அப்படிங்கிறது என்னன்னா, it refers to the root index. For instance, nth root of b அப்படின்னா இதுல வந்து ஆர்டர் வந்து n. The b is of order n. So இந்த root index அப்படிங்கிறது தான் வந்து ஒரு third ஓட ஆர்டர். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். The example is fifth root of 99. இதோட ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டா, what is the order of fifth root of 99 அப்படின்னா order is 5. So இதுதான். இது வந்து order is equal to 5 அப்படின்னு எழுதினா போதும். இது வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்ல கேக்குறாங்க தனி சப்டிவிஷனாவே. So next one we are going to see is law of radicals அப்படிங்கிறது இருக்கு. law of radicals வந்து ரெண்டுத்துக்குமே அப்ளை ஆகும். இண்டெக்ஸ் நோட்டேஷனுக்கும் வரும், ராடிக்கல் நோட்டேஷனுக்கும் வரும். சோ அது என்னன்றத பாத்துக்கலாம். சோ இங்க இண்டெக்ஸ் நோட்டேஷன் இருக்கு, இங்க ராடிக்கல் நோட்டேஷன் இருக்கு. சோ இப்போ இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, the first thing is nth root of a power n is equal to a, which is equal to nth root of a the whole power n. Okay? So இப்போ nth root of a എന്നാலும் இதுனாலும் இந்த n and nth root will get cancelled. So இந்த மாதிரி இது பண்ணும்போது the value will be equal to a. இது வந்து radical notation கீழ வரும். இதுவே index notation னா index notation வந்து root என்ன மாதிரி வரும் in terms of fraction. So 1 by n அப்படி வரும். So a power n the whole power 1 by n is equal to a, which is equal to
a power 1 by n the whole power n. So this both equal to a. இதுதான் வந்துட்டு index notation கீழ first law. The next one is nth root of a into nth root of b is equal to nth root of ab. Here a power 1 by n into b power 1 by n is equal to ab power 1 by n. இதுதான் வந்து செகண்ட் லா மல்டிப்ளிகேஷன்ல. இது வந்து அப்படியே இருக்கும், சேம் ரூட் வந்துட்டு எடுத்துட்டு வருவாங்க. The third one is nth root of, இது வந்து one of the most confusing and important one, nth root of a is equal to, so nth root of a இருக்கு. So என்ன ஆகும்னா mn ரெண்டுமே வந்து சேர்ந்துரும். mnth root of a which is equal to, இப்போ இங்க ஃபர்ஸ்ட் n இருக்கு, செகண்ட் வந்துட்டு n இருக்கு இல்லையா, இப்போ வந்து அப்படியே வந்து உல்டாவா வரும். nth root of a. So this is the third law. So இப்போ இங்க என்ன வரும், a to the power 1 by n the whole power m is equal to a power 1 by mn which is equal to a to the power 1 by m the whole power 1 by n. So இதுதான் வந்து third law. So இப்போ ரூட்டா இது பண்ணா radical notation and to the power of fractions போடும்போது it comes under index notation. So there are two more laws left. Nth root of a by nth root of b is equal to nth root of a by b. So இங்க என்ன ஆகும், a power 1 by n by b power 1 by n is equal to a by b the whole power 1 by n. So இதுதான் வந்துட்டு last law of radicals. So this is all about the law of radicals and the 4 laws based பண்ணி exerciseல நமக்கு problems இருக்கு. We'll see it at the last. Problem based on the concepts we have seen. So நம்ம இப்போ கொஞ்சம் problems பார்க்கலாம். So நம்ம என்னென்ன பார்த்தோம், radical notation பார்த்தோம், fractional index பார்த்தோம், அதோடைய parts அந்த surds அப்படின்றத பார்த்தோம். So இப்போ நம்ம பார்க்க போற problem என்னன்னா, first one from exercise தான் நம்ம பார்க்க போறோம். Express in the form of 5 power n அப்படின்றத. So 5 power n formல express பண்ணணும். எதை express பண்ணணும்னா, the first question is 1 by 5. So 1 by 5 நம்ம எப்படி express பண்ணலாம், 1 by 5 is nothing but 5 power minus 1. So 5 power minus 1 is the answer. The second one is express root 5 as 5 power n form னு கேட்டிருக்காங்க. So root 5 அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், here root 5 அப்படிங்கிறது square root of 5 கொடுத்திருக்காங்க. So இத வந்து radical formல இருக்கு. இத fractional index formக்கு எப்படி மாத்தணும்னா, the root will be changed into the fractional power of 5. So 5 power 1 by 2. So இதுதான் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். So 1 by 5 and root 5 are different and the difference தெரிஞ்சு நம்ம பவர்ஸ் அழகா போடணும். So இங்க 5 power minus 1 வரும், இங்க 5 power 1 by 2 வரும். Let's move on to the second question. So பாக்கியும் இதே ஃபார்ம்ல தான் இருக்கு. 4 power n 2 power n அந்த மாதிரி தான் எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க வொர்க் அவுட் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தா போஸ்ட் இட் இன் கமெண்ட் பாக்ஸ். So next one, even cube root of 108.
So this is given. To find order, radicand, and coefficient. Okay. So coefficient is the value that lies before the radical notation. Okay. So that is called coefficient. So let us move on to the solution. So cube root of 108 can be written as, in terms of, so when this has to be written, இது வந்து ஒரு ரேஷனல் அண்ட் இரேஷனல் காம்போல தான் நம்ம எழுதுவோம். சோ இப்போ இதை எப்படி எழுதலாம்னா, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கியூப் ரூட்ல அந்த வேல்யூ வரணும் அப்படின்னா 27ல 108 வந்து 4 டைம்ஸ் போகும். சோ கியூப் ரூட் ஆஃப் 27 into 4. So இது என்ன ஆகும்? Cube root of, இப்போ nth root of AB is equal to nth root of A into nth root of B by law of radicals பார்த்தோம். So அந்த law யூஸ் பண்ணி cube root of 27 into cube root of 4 which is equal to 3 into cube root of 4. So இது வந்து further simplify பண்ண முடியாது because only square root of 4 is 2, cube root of 4 வந்து நம்ம இங்க simplify பண்ண முடியாது. So this is 3 into cube root of 4. Here நம்ம இதுல வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? Order, radicand, coefficient கண்டுபிடிக்கணும். So order அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருந்தேன். Order is nothing but the root index of the given radical notation. So இதுல வந்து root index என்ன? 3. So 3 is the order. Coefficient refers to the value before the radical notation. So inga enna value? 3. And the radicand value அப்படிங்கிறது வந்து root குள்ள இருக்கிற value தான் radicand value. நம்ம அந்த nth root of அப்படின்னு சொல்றோம்ல, அந்த of அப்படின்ற ஒரு வேல்யூ தான் வந்து radicand. So cube root of 4 சொல்றதுனால 4 is the radicand. So this is all based on today's concept problem. So நான் வந்து சில ப்ராப்ளம் தான் செலக்ட் பண்ணி போட்டுருக்கேன். So doubtful-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணி போடலாம். And any doubts, please do post it on the comment box. Please do like, share and subscribe our channel. Thank you. Let us continue in the next class.